ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே அம்மா கிட்ட சொன்னேன், இது மாதிரி நீங்கள் இந்த விஷயத்தில் எதுவும் அண்ணங்கிட்ட பேச வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, ஏன் நீ அதெல்லாம் சொல்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் இடம் விற்றதுனால உனக்கு பணம் கொடுக்க வேண்டிய ஷேரை நாங்கள் கொடுத்து தானே ஆகணும், கொடுக்காம எப்படி இருக்கிறது சொல்லு. நீ இப்போ வேண்டான்னு சொன்னாலும் நாளைக்கு உன்னோட ஹஸ்பண்டாக இருக்கலாம், உன்னோட பிள்ளைங்களுக்கு ஒரு யூஸ் ஆகுமா இல்லையா? ஏன் வேண்டாங்கிற, அவனாக கொடுக்குறங்கிறப்பயே நீ வாங்கிக்கமா. அந்த 5 லட்ச ரூபாங்கிறது உனக்கு இப்போதைக்கு நீ வசதியாக ஓரளவு இருக்கலாம். இருந்தாலும் நாளைக்கு உங்கள் ஹஸ்பண்டே சொல்லுவார், இது மாதிரி இவ்வளோ இடம் விற்றாங்க, உனக்குன்னு ஒரு ஷேர் கொடுத்தாங்களா, நீ மட்டும் செய்யணும் பண்ணணும்னு மட்டும் நிற்கிறிய அப்படின்ட்டு உங்கள் ஹஸ்பண்ட் கேட்பாங்க. அவரே கேட்கலாலும் மாமியார் இல்லை நாத்தனார் யாராச்சும் ஒருத்தவங்க கேட்க தான் செய்வாங்க. அதனால் நீ நாளைக்கு யாராச்சும் கேட்குறதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் நானாகவே புரிஞ்சுக்கிட்டேன். சரிம்மா, நீ சொல்கிறது மாதிரியே நான் அண்ணன்கிட்ட பணத்தை வாங்கிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மறுநாளே அண்ணன் என்னை கூப்பிட்டு அந்த 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தாரு. இதை உன்னோட பிள்ளைங்க படிப்புக்காக இருந்தாலும் சரி, இல்லை உனக்காக எது வேணாலும் நீ யூஸ் பண்ணிக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அன்றைக்கி ஆனால் எனக்கு பணம் கொடுக்குறதுல எண்ணமே கிடையாது. ஏன்னா நான் வசதியாக இருக்கேன், என் ஹஸ்பண்ட் நல்ல ஒர்க்கில் இருக்காங்க அப்படின்னா, அண்ணனும் நல்லா தான் இருக்கார். இருந்தாலும் ஒரு ஷேர் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. எல்லாம் செய்கிறோம் பண்ணுறோம், நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு அதை ஒரு கொடுக்குறப்போ பார்த்திங்கன்னா முகமே சரியில்லை. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனால் என்னால் ஒன்றும் சொல்ல முடியலை. சில விஷயங்களை நம்ம சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குங்கிற மாதிரி எதுவுமே அவங்கள்ட்ட சொல்ல முடியாத மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும். அது ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, நம்ம இதுக்கப்புறம் நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு, நானுமே ஓரளவு அம்மா வீட்டில் எப்போதும் இருப்பேன், 1 வாரம் இருப்பேன். ஆனால் அண்ணி என்கிட்ட அந்த பணம் வாங்கினதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து சரியாக பேசலை, ஒரு மாதிரி இருந்தாங்க. அதுலேயே எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, ஓகே, இவங்களுக்கு நம்ம இங்கே இருக்கிறது பிடிக்கலை அப்படின்ட்டு எனக்கு புரிஞ்சதுக்கப்புறம் நானாகவே சரிம்மா நான் கிளம்பி போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு அம்மா சொன்னாங்க, ஏம்மா இப்போ 2 நாள்லேயே போகிற, அங்கே தான் மாமியார்லாம் இருக்காங்க, பிள்ளைங்கள பார்த்துக்குவாங்க, இனிமேல் வர்றது 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவேன், எப்போது ஏம்மா இப்போ போகிற அப்படின்னோடனே, இல்லை நான் போகிறேம்மா, இது மாதிரி அண்ணி சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் அதை பணம் வாங்கினது அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்குன்னு. ஏன் நீ எதுக்கு இது பண்ணுற, இப்போ அவளோட தம்பிக்கு பிஸ்னஸ்க்காக 7 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கான், அவன் என்ன திருப்பி கொடுத்த அன்னைக்கு தான். அதே மாதிரி அவங்க அம்மா ஆப்ரேஷனுக்கு எல்லாத்துக்குமே உங்கள் அண்ணன் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறான், என்ன எதுக்கு செய்யாமல் இருப்பான், நீ எதுக்காக நிற்கிற, ஒரு ஹெல்ப்புமே நீ கேட்க முடியாது. இப்போ கூட இந்த 5 லட்ச ரூபா பணம் வேண்டான்னு சொல்லி தான் நீயாக தான் இது பண்ணுற. அப்படி இருக்கிற சூழ்நிலை நீ எதுக்கு கவலைப்படுற, எதையும் நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதம்மா. ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்க, உனக்கு சேர வேண்டிய பணத்தை நீ எப்படி வச்சுக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறத நீ தேவையில்லாமல் நீ அவங்கள பற்றி பேசலை, அவங்க அண்ணி பேசலை, அது பேசலை, இது பேசலைன்னா நீ நினச்சிக்கிட்டு இருக்காதம்மா. எதுவாக இருந்தாலும் நம்ம சரியாக இருக்கும், சரியாகும் அப்படின்ட்டு சொல்லிட்டு யோசிமா அப்படின்னோடனே, சரி விடு, நீ அதெல்லாம் நான் யோசிக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்மளுக்கு இருக்குமா, நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். அவங்களும் நீ எதுவும் அன்னிக்கிட்ட நான் இந்த மாதிரி பேசலை பண்ணதை பற்றியெல்லாம் நீ எதுவும் சொல்லிக்காது, அவங்கள்ட்ட நீ எப்படி பேசுகிறியோ அதே மாதிரி இருமா. அப்புறம் உங்கள் பொண்ணு தான் சொல்லி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தேவையில்லாமல் இது பண்ணுவாங்க அப்படின்னா, நான் எதுவும் கேட்டுக்க மாட்டேன். நீ உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிற பற்றி நீ எப்போதும் பேசணும், உங்கள் அண்ணனை நீ விட்டு கொடுத்துடக்கூடாதுமா அப்படின்னோடனே, நான் அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேம்மா, அண்ணன் எனக்காக இந்த பணம் கொடுத்தா தான் எனக்கு அண்ணன்னு கிடையாது, இது கொடுக்கலனாலும் நான் வேண்டான்னு தான் சொன்னேன், நீயாக தான் வாங்கிக்க சொன்னேன், அதனால தான் நான் வாங்கிக்கிட்டேனே தவிர எனக்கு இதில் ஒரு இது இல்லை, வாங்குறதுலாம் ஒரு இஷ்டம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நீ எதையும் மன்னிக்கிட்டு இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காத, நான் ஊருக்கு கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். கிளம்புனதுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு போனாங்க. நான் என் முகத்தை பார்த்தோன்னே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, ஏதோ வீட்டில் இங்கே நடந்திருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் இது மாதிரிங்க அப்படின்னோடனே, நான் உங்கள் அண்ணன்ட்ட இந்த பணத்தை எதிர்பார்த்துலாம் உன்னை அனுப்பலை, உனக்கு உங்கள் வீட்டில் விற்றுருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ சொன்னப்போ என்ன சொன்னேன், உங்கள் அண்ணனுக்கு ஏதாச்சும் கடன் இருந்தால் அதை அவங்க செட்டில் பண்ணட்டும், நீ எதுவும் போய் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் உன்னை நான் அனுப்பினேன். ஏன்னா அவர் நம்ம கஷ்டமான நேரங்கள்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நானும் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஹெல்ப் பண்ணதை நம்ம சொல்லி காமிக்கக்கூடாது. இருந்தாலும் இப்போ நீ இந்த சோகமாக இருக்கிறதுக்கு நான் ஒரு சொல்கிறேன், உங்கள் அண்ணிக்கு பிடிக்கலங்கிறதுக்காக உங்கள் அண்ணனாக விருப்பப்பட்டு தான் அந்த பணத்தை கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறப்போ உங்கள் அண்ணிக்கு இதில் எதுவுமே தலையிடுறதுக்கு
எந்த ஒரு இதுவுமே கிடையாதும்மா. நீ அதெல்லாம் நினைக்காத. அதையும் நினச்சி வந்து மனச போட்டு நீ வந்து குழப்பிட்டு இது பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்ல. இது வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து யோசிச்சு நட. உங்க அம்மா என்ன சொன்னாங்க? அவங்க வந்து வாங்கிக்க தானே சொன்னாங்க. அவங்க கண்டிப்பா உங்க அண்ணன் கஷ்டத்துல இருந்தா கண்டிப்பா வந்து வாங்கிக்க சொல்ல மாட்டாங்க. அண்ணன் கடன்ல இருக்கிறான் அப்படின்ட்டு. உங்க அண்ணன் இப்போ ஓரளவு பிஸ்னஸ்லாம் நல்லா போயிட்டுருக்கு. அதனால தான் வந்து உனக்கு சேர வேண்டிய ஷேர வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிருக்காங்க. நீ அதனால அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கலாம் நீ வந்து எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காதம்மா. எதா இருந்தாலும் கொஞ்சம் வந்து பொறுமையா நீ யோசிக்கிறதுக்கான வேலைய பார்த்தீனாலே போதுமா அப்படிங்கிற மாரி சொன்னாங்க.